வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இப்போ பிள்ளைங்கள்லாம் விடுமுறை காலங்களில் வீட்டில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஒரு சுகாதாரமான முறையில் மைதா மாவு கலக்காமல் ஒரு அச்சு முறுக்கு ஒன்று செய்ய போகிறோங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க. அதில் 150 கிராம் ஜீனியை மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இந்த முட்டையோட இந்த ஜீனியும் கலந்து ஒரு விஸ்கு வச்சு ஒரு 3 நிமிஷம் ஒத்தாப்பில் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா ஒத்தாப்பில் நம்ம அடிச்சுக்கிட்டோம். இதில் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி நல்ல திக்கான பாலாக ஒரு அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த பாலையும் இது கூட சேர்த்து இதையும் ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா அடிச்சுக்கலாங்க. நம்ம தண்ணியெல்லாம் கலந்து மாவு பிசையக்கூடாதுங்க. இந்த தேங்காய் பாலில் தான் இந்த மாவை கரைக்கணும். இப்போ இதில் தேங்காவை பாலையும் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் உப்புங்க. எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து செஞ்சாதாங்க நல்ல சுவை கொடுக்கும். இதில் அரை கிலோ மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவை இந்த தேங்காய் பாலோட கலந்து ஒத்தாப்பில் கட்டி இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து ஒரு விஸ்கு வச்சு பாருங்கள். இது தாங்க கரெக்டான பதம். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். வானல் வச்சு எண்ணெய் ஹீட் ஆகிட்டுருக்குங்க. அதில் அச்சு ஒரு 3 நிமிஷம் போட்டு தாங்க இந்த மாவில் நினைக்கணும். அச்சு முழுவதும் நினைக்கக்கூடாதுங்க. முழுகாமல் பாதியிலே நினச்சி இந்த எண்ணெயில் விட வேண்டியது தாங்க. அவ்வளோவே தாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. ஒரு 3 நிமிஷம் அந்த மாவு வெந்துருச்சுன்னா அச்சிலிருந்து மேலே தூக்கி ஒரு ஆட்டினா தானாகவே கீழே விழுந்துருங்க. பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமாக எவ்வளோ சூப்பராக விழுந்துருக்கு பார்த்தீங்களா. திருப்பி இந்த முறுக்கை போட்டுட்டு இந்த அச்சை வெளியில் எடுக்காமல் இந்த எண்ணெயிலே தாங்க வச்சுருக்கணும். அவ்வளோவே தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இந்த முறுக்கை நம்ம திருப்பி விட்டுடலாங்க. நல்லா கீழே வெந்ததும் மேலே வேகிறதுக்கு முறுக்கை ஒத்தாப்பில் ஒரு கம்பி வச்சு பரட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக குறைந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அவ்வளோவே தாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. நல்ல முறுக்கு 2 புறமும் பரட்டி விட்டு நல்லா செவந்த உடனே இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான எளிய முறையில் அச்சு முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.